A very good morning and welcome to our daily devotion. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து Proverbs chapter 18 verse 16 to 21. ஸோ Proverbs 18வது அதிகாரம் அதில் 16லேருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த செக்ஷனில் சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, எப்படி கிஃப்ட்ஸும் அதாவது பரிசுகளும் வார்த்தைகளும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதாவது ரிலேஷன்ஷிப்பை எப்படி வழி நடத்தும்னு சொல்கிறாரு, அதாவது எப்படி மாற்றும்னு சொல்கிறாரு, ஒரு கிஃப்ட்டும் ஒரு பரிசும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, நிறைய வாட்டி சொன்ன மாதிரியே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த நாக்கு என்ன பண்ணும், உயிர் கொடுக்கும், இல்லைன்னா அந்த நாக்கு என்ன பண்ணும், அதே நாக்கு உயிர் கொடுக்கலாம், இல்லைன்னா மரணத்தையும் கொடுக்கலான்னு சொல்ல வர்றாரு. ஸோ இதில் வந்து 16 வந்து கிஃப்ட் பரிசுகள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்னு சொல்கிறார் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு. அதுக்கப்புறம் 17, 18, 19 வந்து வார்த்தைகள் வந்து எவ்வளோ வந்து வார்த்தைகளோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறார். அதுக்கடுத்து 20, 21 வந்து எப்படி வார்த்தைக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை அழிக்கலான்றதை பற்றி சொல்கிறார். நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து Proverbs chapter 18 verse 21, 18வது அதிகாரம் அதில் 21வது வசனத்தை பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும்போது, death and life are in the power of the tongue and those who love it will eat its fruits. திரும்பி சொல்கிறேன், death and life are in the power of the tongue and those who love it will eat its fruits. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்கலி புதுசாக எதுவும் இல்லை. இன்னைக்கு டிவோஷனில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வார்த்தைகளோட பவர், நம்ம வார்த்தைகளோட பவரை பற்றி சாலமன் திரும்பி சொல்கிறாரு. அதுவும் என்ன பண்ணும், அந்த வார்த்தைகள் என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு முன்னாடி ஆனால் பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருக்கோம், வார்த்தைகள் வந்து சில பேரை தூக்கலாம் இல்லை அழிக்கலாம். இது வந்து சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தைகள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கே என்ன பண்ணும், உயிர் கொடுக்கலாம், இல்லை அதே ரிலேஷன்ஷிப்பே அது என்ன பண்ணும், அழிக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு சின்ன அனாலஜி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த வார்த்தைகள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஒரு கார்பெண்டரும் ஒரு பையனோட கதை என்ன ஆகும், அந்த பையன் வார்த்தைகள் சொன்னால், அதாவது ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு ஆணி அடிக்க சொல்லுவார் ஒரு கட்டையில். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்ல போது அது ஆணி ஒன்று எடுக்கணும். அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி ஆணி எடுத்தாலும் அந்த ஓட்டை என்ன பண்ணும், இருக்கும். ஸோ அதே தான் சிம்பிள். ஸோ இதை நம்ம எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, அதனால முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேசும்போது எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம பொறுமையா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ல வர்றது என்னன்றது நிதானமா யோசிச்சுட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது, இதை நம்ம எப்படி அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வார்த்தையால அழிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. எப்பவுமே யாரையோ பார்த்தீங்கன்னா, இல்லை டெய்லி நீங்க யாரையோ பார்ப்பீங்கன்னா, எப்பவுமே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க. அதாவது ஒரு என்கரேஜிங் வேர்ட் மாதிரி சொல்லுங்க. இப்போ வேலைக்கு போறீங்கன்னா, நீங்க வேலைக்கு போறவங்க நண்பர்கள், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுங்க, காம்ப்ளிமெண்ட்டுங்க. அதாவது வேலை செய்யறத பார்த்தா நீங்க நல்லா கஷ்டமா வேலை செய்றீங்க, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, இல்லைன்னா கீப் ஒர்க்கிங் ஹார்ட், அந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜிங்காக காம்ப்ளிமெண்ட்ஸை சொல்ல கற்றுக்கோங்க. அது நம்மளுக்கு கூச்சமாக இருந்தாலும் சொல்லுங்கள். பெற்றோர்கள் பசங்களுக்கு சொல்லலாம், பசங்க கூட என்ன பண்ணலாம், பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம், அம்மா நீங்கள் சமைச்சது நல்லா இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பசங்களும். அதேமாதிரி பெற்றோர்களும் என்ன பண்ணலாம், நீ கஷ்டப்பட்டு படிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், சாலமன் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எப்படி பண்ணலாம், உயிர் கொடுக்கலாம். ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணலாம், உயிர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொன்று என்னென்னா, எப்பவுமே சொல்கிறது, நீங்கள் டெய்லி பார்த்தா தெரியும், ஜெபிக்கணும். இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் நாக்குலேருந்து நான் எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப், எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் உயிர் கொடுக்கணுமே தவிர அதுக்கு சாவு கொடுக்கணும்னு எப்போவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்துக்கு ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு யோசிச்சுட்டு பேசணும். இரண்டாவது, எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம், ஒரு என்கரேஜிங் வேர்டு மாதிரி நம்ம டெய்லி பார்க்குறோன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். அது மூணாவது என்ன பண்ணணும், நான் எப்போவுமே ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, அந்த ஞானத்துக்கு, அந்த பொறுமைக்கு, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறது. ஸோ that is what I want us to take away. Thank you.